அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் ஃப்ரீ லீகல் எய்டு, இலவச சட்ட உதவி அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த இடத்துல 2 அக்யூஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது அக்யூஸ்டாக இருந்தாலும் சரி, கம்ப்ளைனண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவி கிடைக்கும். இந்த உதவியை யார் வழங்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. ஒரு மாநிலமும் பார்த்திங்கன்னா இலவச சட்ட உதவி மையம் அப்படின்ற ஒரு ஆணையத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வழக்கறிஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஒரு சில வழக்குகளுக்கு ஏற்றாற் போல் ஃபீஸும் கொடுக்குது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் அட்வொகேட்டை நியமித்து கொள்ள முடியவில்லையோ அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இலவசமாக வழக்கறிஞர்கள் அமர்த்தி தருவது தான் இந்த ஆணையத்தினுடைய மிக முக்கியமான பணி. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 லைனை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அற்புதமாக புரிய வரும் பாருங்க. இலவச சட்ட உதவி என்பது ஒரு அடிப்படை உரிமை ஆகும். இது ஒரு எசென்ஷியல் நீடாகவும் இருக்குது. ஒரு ஏழையான ஒரு நபருக்கு ஒரு சட்ட சிக்கல் ஏற்படுதுன்னா அவரால் பணம் கொடுத்து ஒரு அட்வொகேட்டை நியமித்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சட்டம் நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக இலவச சட்ட உதவி இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த கான்செப்ட் ஏற்படுத்தப்பட்டது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனையும் மிக அற்புதமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 39A மூலமாக இந்த உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அனைவருக்கும் நீதி மற்றும் நியாயமான விசாரணை கிடைப்பதை உறுதி செய்கிறது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீதி நியாயம் கிடைக்கணும். அப்படி கிடைக்கணும்னா ஃப்ரீ லீகல் எய்ட் இருக்கணும். சரி, மேலும் இது சமய நீதி மற்றும் இலவச சட்ட உதவியை ஊக்குவிக்கிறது. ஆர்டிகல் 39A பார்த்தீங்கன்னா இலவச சட்ட உதவியை ஊக்குவிக்கிறது. எந்த ஒரு நபருக்கும் பார்த்தீங்கன்னா சட்டம் எட்டாக்கனியாக இருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த ஆர்டிக்கல் கொண்டு வரப்படுகிறது. இதில் குறைந்த வருமானம் உடையவர்கள் மட்டுமே பயனடைய முடியும். பெரிய ஒரு நபராக இருக்கிறாரு, வசதி படைத்த நபராக இருக்காருன்னா இந்த மாதிரி சட்ட உதவிகள் கிடைக்காது. அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். வருமான வறியவர்களாக இருக்கணும், விதவைகளாக இருக்கணும், குழந்தைகளாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த கேடரில் வரவங்களுக்கு இருக்குது. இவர்கள் இல்லாத நபர்கள் வறுமையின் கோட்டு கீழே இருக்கிற எல்லா நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா இலவச சட்ட உதவி இருக்கின்றது என்பதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த ஃப்ளோட் சார்ட் கிட்ட வரலாம். ஃப்ரீ லீகல் எய்டு யார் சொல்கிறது? ஆர்டிகல் 39A சொல்லுது. யாருக்காக சொல்கிறாங்கன்னா போர் லிட்டிகன்ட்டு, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற வசதி இல்லாத ஏழ்மையான சட்ட உதவியை நாடுபவர்களுக்கு இது உதவிகரமாக இருக்குது. யார் இதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்லேருந்து எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, இந்த நல்சா அப்படின்ற ஒரு கான்செப்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஒரு விஷயங்கள் எப்படி நடத்தணும், எப்படி கையாளணும் அப்படின்ற எல்லா விதமான உதவிகளையும் நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்கு வழங்கும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பார் கவுன்சிலுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் வழக்கு தடையின்றி நடைபெறும் அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக நோட் பண்ணுங்கள். இந்த நல்சா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் லீகல் எய்டு ஃபார் புவர். என்ன ஆர்டிகல் 39 சொல்லியிருக்கோ அதை தான் இந்த நல்சா பண்ணுது. அதன் அடிப்படையில் ஏழ்மையான ஆள்களுக்கு இலவச சட்ட உதவி கொடுப்பது. ப்ரொமோட்டிங் லீகல் அவேர்னஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லீகல்னால் என்னன்னே தெரியாமல் அவர்களுடைய உரிமையை இழந்து வருகிறார்கள், அவர்களுடைய உடைமைகளை இழந்து வருகிறார்கள். அதனால் அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவேர்னஸை கொண்டு வருவது மிக முக்கியமான கடமை. டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, துண்டு சீட்டில் பிரசுரம் பண்ணுறது, நியூஸில் ஆடு கொடுக்கறது, இந்த மாதிரியான விவகாரங்கள் நல்சா செய்யும். ட்ரைனிங் லீகல் எய்டு லாயர்ஸ். அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுகின்ற லாயர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கும். இந்த மாதிரி வழக்கை நடத்துங்க, இந்த மாதிரி கொண்டு போங்க, எங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது, அந்த கட்டமைப்பை தாண்டி நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரைனிங் கொடுக்கும். கன்ஸ்ட்ரக்ட் லீகல் எய்டு மெக்கானிசம். ஒரு லீகல் எய்டு மெக்கானிசத்தை உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பெயர் தான் இந்த இடத்துல மீடியேஷன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. மீடியேஷனில் செலவுகள் ஆகாது, இருபுறமும் பேசி தீர்த்து கொள்ளலாம் பிரச்சனைகளை
அதற்கு பெயர் தான் சமரச தீர்வு மையம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசித்து லோக் அதாலத் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வழக்குக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு சமரசம் ஏற்படுத்தி தரப்படும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃப்ரீ லீகல் எய்டுனா என்னன்றது தெரிஞ்சு போச்சு. உங்களால் நல்லா தெரியும், எனக்கு 2 பக்கங்கள் மிகாமல் உங்களால் எழுத முடியும். ஒரே ஒரு கேஸ் ஸ்டடியோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உசைனாரா காட்டன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். ஏற்கனவே இந்த கேஸ் ஸ்டடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த கான்செப்டுக்காக கிடையாது. இந்த வழக்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக விசாரணை கைதிகள் ரிமாண்டில் வச்சுருக்காங்க. 90 நாட்களுக்கு மேலே இருக்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஒரே கோர்ட்டில் நீங்கள் பதிவு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனரபிள் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு யாருன்னா பெயில் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 நாட்களுக்கு மேற்பட்ட விசாரணை கைதிகளாக இருப்பாங்க. அந்த மாதிரி கைதிகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ரீ லீகல் எய்டு மூலமாக. நான் போடுறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருடைய டீட்டெயில்ஸை வாங்கிட்டு எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிட்டு நீங்கள் ஒரு பெயில் ஜஸ்ட்டு மூவ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பெயில் போட்ட அனுபவமும் கிடச்சிரும். ஒரு சிறையில் இருக்கிற ஒரு நபரை வெளியில் எடுத்ததா ஒரு நிம்மதியும் கிடைக்கும். அந்த மாதிரி நீண்ட நாட்கள் பார்த்திங்கன்னா ஏழை கைதிகள் பார்த்திங்கன்னா சிறையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சிறைகள் இருப்பதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 21 வயலேட் ஆகுது. அதே போல் ஆர்டிக்கிள் 39A வயலேட் ஆகுது. அதனால் அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த வழக்கில் கேட்கப்படுது. எனவே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரால் வழக்கறிஞரை நியமிக்க முடியாத நிலையில் இருக்கும் வறிய குற்றவாளிகள், குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபர்கள், குற்றவாளிகள்னு சொல்லக்கூடாது, குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபர்கள் இந்த 2 விஷயத்தின் அடிப்படையில், எது ஆர்டிகல் 39Aவின் அடிப்படையிலும் ஆர்டிகல் 21 அடிப்படையிலும் அவர்களுக்கு பெயில் வழங்க உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும்னு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு தனது கீழ்நிலையில் உள்ள அனைத்து கோர்ட்டுகளுக்கும் ஒரு சர்க்குலர் கொடுத்துட்றாங்க இந்த வழக்கின் மூலமாக. மேலும் நீதிமன்றத்தில் சமமான வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரீ லீகல் எய்டு இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு கருத்தோட இந்த கேஸ் ஸ்டடியை முடிச்சு வைக்கிறாங்க ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ லீகலையுடைய வைட்டேஜ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அது இல்லைன்னா ஏழைகளுக்கு சட்டம் கிடைக்காது, நீதி கிடைக்காது. இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டால் தான் எழுதணுமானா கிடையாது. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எந்த டாப்பிக்கில் வேணாலும் எழுதக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த ஃப்ரீ லீகல் எய்டு. ஏதாச்சும் ஒரு இடத்துல இணைச்சி எழுதுங்க. பெயில் போட முடியல, பெயிலை பற்றி கேட்டால் எழுதுங்க. வேறு என்ன, சார்ஜ் பற்றி கேட்டால் எழுதுங்க. ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி கேட்டால் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் இது சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு டாபிக் இது. எழுதலாம். எழுதுனீங்கன்னா உங்களுடைய பேப்பர் நல்லாயிருக்கும், வைட்டேஜ் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.